பாரம்பரிய வைத்தியத்தில் உயர் இரத்த அழுத்தம் குறையிறதுக்கான மருத்துவம். உயர் இரத்த அழுத்தம் ஏன் வருது? அதிக அளவு வேலை பளு, நிறைய பேர் தொல்லை தாங்க முடியாமல் வேலை அதிகமாக இருக்கிறதால மூளைக்கு ரத்தம் அதிவேகமாக போகும்போது ரொம்ப கோவப்படுவாங்க, இல்லைன்னா மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க, இல்லை படபடப்பு வந்துடும். அவங்களுக்கான மருத்துவம் இதில் முக்கியமாக பவளமல்லி, மோர், மரமஞ்சள், சீரகம், இதெல்லாம் கூட்டுக்கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். உயர் ரத்த அழுத்தம் வர்றதுக்கு மாமிச உணவுகள் சாப்பிட்றத தவிர்த்தரணும். 40 வயசுக்கு மேலே உள்ளவங்கள்லாம் அதிக வாரம் ஒரு முறை மாமிச உணவு சாப்பிட்றோம், தினமும் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்கிறவங்க அந்த மாமிச உணவு தவிர்த்துட்டாங்கனாக்கா, உணவு கட்டுப்பாடு இருந்ததுனாக்கா நம்ம உயர் ரத்த அழுத்தத்தை குறைச்சிடலாம். அதுக்கு வாய் கட்டுப்பாடு தான் முதல்ல முக்கிய காரணம். அதே நேரத்தில் பெருந்தீனி சாப்பிட்றவங்க அந்த சாப்பாடு குறைஞ்சிருச்சு அப்படின்ற உடனே நொறுக்கு தீனி அந்த மாதிரி நிறையா எடுத்து சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஓய்வு இல்லாமல், மிஷினுக்கு ஓய்வு இல்லாமல் சாப்பிட்டுட்டே இடையில சாப்பிட்டுட்டு இருக்கவங்களுக்கும் அந்த உயர் ரத்த அழுத்தம் குறையாது. அதனால் எளிதில் செரிக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டுட்டு வாய் கட்டுப்பாடாக இருந்தீங்கனாக்கா உங்களுக்கு இயற்கை உணவுகள் எடுத்துக்கோங்க. காய்கள், கீரைகள் இதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பச்சையாக சாப்பிட முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் மருந்து அதிகம் வருட கணக்கில் எடுத்துகிட்டு இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். மோர் 100 மல்லி எடுத்து வச்சுக்கிறணும். சீரகமும் மரமஞ்சளும் அரைச்ச தூள் ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும். பவளமல்லிப்பூ ஒரு 3 பூ. இது தித்திப்பாக தான் இருக்கும். இதை அப்படியே நம்ம பிச்சு கூட சேர்த்துறணும். இதனுடைய இதழ் ரொம்ப மெல்லிசாக இருக்கிறதுனால நம்ம அரைக்கலாம் வேண்டாம். இது சும்மா கையில் எப்படி நசுக்கி விட்டுட்டிங்கனாலுமே அந்த சாறு அந்த மோரோட கூட்டு மருந்தாக கலந்துடணும். வாரத்துக்கு ஒரு முறை ஏதாவது ஒரு நேரத்தில் நீங்கள் இதை குடிச்சிட்டு வந்தீங்கனாக்கா உங்களுக்கு உயர் ரத்த அழுத்தம் குறையும். அதே நேரத்தில் இரவு நேரத்தில் நல்லா தூங்கணும். தூக்கமே இல்லாமல் வேலைப்பளு குறைக்காமல் அவங்க தூக்கம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கும் உயர் ரத்த அழுத்தம் வரும். டென்ஷன் அதிகமாகிறவங்களுக்கு உயர் ரத்த அழுத்தம் இருக்கும். அதெல்லாம் குறைச்சிட்டு இந்த மருந்து வாரத்துக்கு ஒரு முறை குடிச்சிட்டு வர்றப்போ உங்களுக்கு உயர் ரத்த அழுத்தம் குறையும். உயர் ரத்த அழுத்தம் சரியாகிறதுக்கு பவளமல்லி, மரமஞ்சள், சீரகம், மோர் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து மருந்தாக தயாரிச்சிருக்கோம். இதை மெதுவாக குடித்தா போதுமானது. இதை வாரத்துக்கு ஒரு முறை சாப்பிட்டாலே எவ்வளவு மூளையில் ரத்த அழுத்தம் இருந்தாலும் அது கட்டுப்படும். அந்த மூளையை போய் அழுத்தும் போது தான் மயக்கம் வர்றது, கீழே விழுந்துருவாங்க, இல்லை தடுமாற்றம் இருக்கும், பேச்சு சில பேருக்கு நின்றுடும். இந்த உயர் ரத்த அழுத்தத்தால் தான் கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. அவங்களுக்கு இது அற்புதமான மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.